நேத்துக்கு திரு விஜய் அவங்க எஸ்ஏஆர் குறித்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம திமுக பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல விஜய் அவங்கள குறித்து விமர்சனம் பண்ணவே இல்ல. ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, யார் அரசியலுக்கு வந்தாலும் நாங்க வரவேற்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இதே திமுக பார்த்தீங்கன்னா, போக போக விஜய் அவங்கள குறித்து தான் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. விஜய் அவங்கள தான் ஃபுல் டைம் விமர்சனமா செஞ்சுட்டு இருக்காங்க. லிட்டரலா அவங்களே பார்த்தீங்கன்னா, விஜய்க்கும் டிவிகேக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு அவங்களே ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. இதோட பின்புலம் என்ன? 2தோட பின்புலமும் என்ன? 2தோட சாராம்சமும் என்ன? இந்த வீடியோல பார்த்துடலாம். முதல்ல அந்த திமுக விஜய் அவங்கள குறித்தான விமர்சனம் பத்தி பார்த்தரலாம். ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, விஜய் அவங்க அரசியலுக்கு வரப்ப அதே சொன்ன மாரி தான். எல்லாம் வந்து நாங்க வரவேற்கிறோம். யார் அரசியலுக்கு வந்தாலும் நாங்க வரவேற்கிறோங்க. எங்களுக்கு பிரச்சனையே இல்லங்க. எந்த கும்பலாலும் திமுக ஆட்சிய வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பத்துல வந்து இந்த சேகர் பாபு அவங்களா இதே கருத்து தான் சொன்னாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். டக்குன்னு வீடியோ எடுத்து போட முடிச்சா போடுறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட் இருந்தா போடுறேன். அத சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, போக போக விஜய் அவங்கள யார்டா? அஜித் குமார் போயிட்டு இந்த கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு துரைமுருகன் நான் அவன்கிட்ட கேட்டா, அஜித் குமாரா? யாரு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட மாரி, அந்த கருத்து தான் வந்து கண்டுக்காத மாரி இருந்துட்டு இருந்தாங்க. பட் ஆனா போக போக அவங்க வந்து இந்த மாநில உளவுத்துறைலாம் வந்து யூஸ் பண்ற பழக்கம் வந்து இபிஎஸ்ஸா இருந்தாலும், யாரா இருந்தாலும், எம்ஜிஆரா இருந்தாலும், கலைஞரா இருந்தாலும், காமராஜரா இருந்தாலும், மாநில உளவுத்துறைய வந்து இந்த நம்மளோட கட்சிய பத்தி என்னப்பா சொல்றாங்க கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பழக்கம்ன்றத பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. இதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு டாக்ஸ்லாம் வருது. இந்த திமுகவுங்க பார்த்தீங்கன்னா, இந்த உளவுத்துறை யூஸ் பண்ணி வந்து கருத்து கணிப்புலாம் செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த கருத்து கணிப்பு இந்த நியூஸ்லாம் வரதுக்கு அப்புறம் தான் திமுகவ வந்து தாவேகா குறித்து விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இஸ்லாமிய, கிறிஸ்தவ ஓட்டுகள்லாம் வந்து விஜய் அவங்க பிரிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்திகள் தினமலர்ல வருது. அது வந்து கொஞ்ச நாள்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த சாராம்சம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவங்கள கண்டுக்கவே கண்டுக்காத திமுக பார்த்தீங்கன்னா, விஜய் அவங்கள குறித்து தான் முழுக்க முழுக்க விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இத சொன்ன மாரி இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகள் வந்து ஒரு பகுதி வந்து அவருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம இந்த 2021 எலக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, திமுகக்கும் அதிமுக கூட்டணிக்கும் பார்த்தீங்கன்னா, ஓட்டு வித்தியாசம் அப்படின்றது ஒரு 4% தான். சோ இந்த விஜய் அவங்க இதே மாரி இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகள் வந்து போயிட்டு ஒரு 5, 6% பிரிச்சாரு அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது போகுமா, போகாதா அப்படின்றத எலக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரப்ப தான் தெரிய போகுது. 2026ல நமக்கு ஏப்ரல்ல தெரிய தான் போகுது. பட் ஆனா இத தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் விஜய் அவர்லாம் ஒரு ஆளே இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் முன்னாடி நிரூபிக்க தான் விஜய் அவங்களே குறித்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த கருத்துக்கள்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, விஜய் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய வாக்குகள் வரது அப்படின்னா, எங்கருந்து வருது அப்படின்னா, வன்னியர்கள் அவங்ககிட்ட இளைஞர்கள்ட்ட இருந்து பட்டியலின இளைஞர்கள் அது பெரும்பான்மையா பரியர் சமூகத்தின இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் திருமாவளவன் அவர்கள் இந்த அன்புமணி ராமதாஸ் அவங்க பாட்டாளிமன்ற கட்சி அந்த இருக்கக்கூடிய அந்த 2 சமூகங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்காங்க. ஆதி திராவிடர் மத்தியில பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு 30 வயசு கீழ இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில பார்த்தீங்கன்னா, இந்த வாக்குகள் வந்து இவங்க கிட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த 2 சமூகமும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆதி திராவிடர்கள் இந்த சமூகம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சமூக வாக்குகள் வந்து திமுகவுக்கு போகுது. திமுகக்குள்ள வாக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பட்டியலின சமூகத்தோட வாக்கு, இஸ்லாமிய, கிறிஸ்தவ வாக்குகள் வந்து அவருக்கு மையமா போகுது. சோ இதுல இருந்து பிரிச்சாரு அப்படின்னா, இது போயிட்டு அதிமுகவுக்கு போயிட்டு ஒரு பலனா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, அவரு அமித்ஷா தாங்க அவர வந்து கிளப்பி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திமுக வந்து தான் வந்து ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, விஜய் அவங்கள உள்ள கொண்டு வந்திருக்காங்க. விஜயகாந்த் அவங்க மாரி செய்ய போறாங்க அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தம் மக்களாகிய நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவங்க எஸ்ஆர் குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோல அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தமிழ்நாட்டுல இப்ப நமக்கு யாருக்கும் ஓட்டு இல்லன்றாரு. உண்மையாலுமே எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி நான் 2, 3 எலக்ஷன்ல ஓட்டு போட்டேன். 2019, 21, 24 3 எலக்ஷன்ல நான் ஓட்டு போட்டேங்க. 18 வயசு ஆச்சு. 3 எலக்ஷன்லயும் நான் ஓட்டு போட்டுட்டேன். இப்ப எனக்கும் சரி 65, 70 வயசு ஆனாலும் சரி, உங்களுக்கும் சரி 10, 20 எலக்ஷன்ல ஓட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கும் சரி யாருக்கும் தமிழ்நாட்டு எலக்ஷன்ல ஓட்டே கிடையாது. உண்மையான விஷயம் தான். இந்த எஸ்ஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ஓட்டு அப்படின்றது வரதான் செய்யும். சோ இப்ப நமக்கு ஓட்டு இல்லையானா இல்ல. இது ரெனியூ பண்ற ப்ராசஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கு. இந்த எஸ்ஆர் குறித்து தான் இந்த எஸ்ஆர் குறித்து தான் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் வந்து போயிட்டு பேசிட்டே இருக்காங்க. இந்த எஸ்ஆர் குறித்து வெறுப்பு உண்டாக்குறது, மாநிலமா இருந்தாலும் சரினா, மாவட்ட நிர்வாகிகளா இருந்தாலும், ஒன்றிய நிர்வாகிகளா இருந்தாலும் இந்த கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இதே விஷயத்த தான் செய்றாங்க. சோ இந்த எஸ்ஆர் பத்தி வெறுப்பு உண்டாக்குறதுனால வாக்குகள் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 1, 2 வாக்குகள் தமிழ்நாட்டுல 8 கோடியிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு 1,00,000 வாக்குகள் வந்து டிரான்ஸ்பர் ஆகலாம். ஓகே இவங்க வந்து ஓட்டு திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இப்ப இந்த மக்கள் மத்தியில இந்த கருத்து கணிப்புலாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். கருத்து கணிப்புல கிரவுண்ட்ல போயிட்டு கேட்கறதுனால, இந்த மக்களோட பல்ஸ் கொஞ்சம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த நம்பிக்கையில நான் அத சொல்றேன். மக்கள் மத்தியில நான் போய் இத கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஃபார்ம் வந்து ஃபில் அப் பண்ணி குடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு வந்து நான் வந்து காலைல எந்திரிச்சு வேலைக்கு வரேன். ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி குடுத்தேன். அப்படி என்ன கவனிக்கிறதே இல்லன்னு சொல்லிடுறாங்க. இந்த கவனிக்கிற மக்கள் கூட பார்த்தீங்கன்னா, இல்ல நான் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி குடுத்துட்டேன். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சோ மக்கள் வந்து இத உள்வாங்கி இந்த எஸ்ஏஆர் குறித்து பிரச்சனை, இது பிரச்சனைப்பா எஸ்ஏஆர் பிரச்சனை எனக்கு. நான் வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன். காங்கிரஸ் தான் ஓட்டு போட
அப்படின்னு சொல்லிட்டு இது அடிப்படை பிரச்சனையை மக்கள் வந்து பார்க்கறது இல்லை. இப்ப நீங்க போய் பீகார்ல வந்து ராகுல் காந்தி அவங்க இந்த வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளி மாநிலத்துல தான் போய் வேலை பார்க்கறாங்க. இந்த வெளி மாநிலத்துல போய் வேலை பார்க்கறது தான் நம்ம பீகார் மக்களை வந்து அவமரியாதை செய்யறாங்க. நம்ம பீகாரில் உள்ள மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீகார்லயே வந்து வேலை வாய்ப்பு உருவாக்குவேன், நம்ம மக்களை மரியாதை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரத்தை வந்து ஸ்டாலின் தான் வராது விரியட்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2021 ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி எலெக்ஷன் சந்திச்ச மாதிரி சந்திச்சிருந்தாங்கன்னு வைங்க. நீங்க சொல்லுங்க, உங்களோட கருத்தை உண்மையா சொல்லுங்க, மனசாட்சியோட சொல்லுங்க, இது அங்க எடுபட்டிருக்குமா எடுபட்டிருக்காதா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. இதே மாதிரிதான் எஸ்ஆர்ஐ வகுத்து இதே மாதிரிதான் தமிழ்நாடு மக்களும் சரி அதை கண்டுக்க மாட்டாங்க, அங்கேயும் கண்டுக்க மாட்டாங்கன்றதான் ஒரு மையமான விஷயம். இந்த விஷயத்த தான் போயிட்டு ராகுல் காந்தி அவங்க எலெக்ஷன் கமிஷன் அந்த விஷயத்தை தான் கொண்டு போயிட்டு ராகுல் காந்தி அவங்க ஆர்ஜேடி மகாபந்தன் கூட்டணியே அடிப்படை பிரச்சனையா வந்து இது அடிப்படை பிரச்சனையே கிடையாது. ஆனா அது அடிப்படை உண்மையில ஓட்டு போகுமா இல்லையா எஸ்ஆர் குறித்து நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் தனியாக ஒரு வீடியோ போடலாம். பட் ஆனா இந்த அடிப்படை பிரச்சனையே இல்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு போயிட்டு உருவாக்கி எலெக்ஷன் நடந்துச்சாங்க. அதுக்கான ரிசல்ட் நம்ம பார்த்தோம். 10% ஓட்டு வித்தியாசம் மகாபந்தன் கூட்டணிக்கும் பிஜேபி கூட்டணிக்கும். ஸோ விஜய் அவங்களும் சரி திமுக மாதிரியே போயிட்டு இதே மாதிரி திமுக மாதிரி எஸ்ஆர் குறித்தே வச்சு எஸ்ஆரை பிடிச்சி அரசியல் பண்ணி செய்யறதுக்கு நிறைய அடிப்படை பிரச்சனைகள் இருக்கு. இப்போ ரீசெண்டா காவேரி வந்து மேகதாது மனைவி குறித்த விஷயங்கள் வந்திருக்கு, அதை குறித்து போய் மக்கள்கிட்ட பேசலாம். அது மட்டும் இல்லாம நிறைய அடிப்படை பிரச்சனைகள் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. பிரஸ் மீடியா சந்திச்சு இந்த திருச்சியில வந்து முதல்வர்களை போய் கொலை பண்றாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பிரச்சாரம் பண்ணலாம். அந்த மாதிரி பிரச்சாரம் பிரஸ் மீட் கொடுக்கலாம். 294 தொகுதிகள் இருக்கு அவர் கவர் பண்ண வேண்டியது. 34 தொகுதிகள் கவர் பண்ணிட்டா கூட இப்ப இந்த பிரச்சாரம் பண்றதுக்கு முன்னாடி 34 தொகுதியில் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தா கூட 34 தொகுதியில் கவர் பண்ணிட்டா இருப்பா. இப்ப 200 தொகுதிகள் இருக்கு, ஒரு நாளைக்கு 2 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணம் போக ஆரம்பிக்கலாம். சுற்றுப்பயணம் போயிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த மாவட்டம் கிடையாது, அந்தந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை கொடுத்து அடிப்படை பிரச்சனை கொடுத்து பேச ஆரம்பிச்சுட்டு போயிட்டு ஒரு வித்தியாசமான அரசியல் பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஆனா இப்ப இந்த எஸ்ஆர் குறித்தே இந்த அரசியல் பண்றதுனால என்ன பலனா, ராகுல் காந்தி அவங்களுக்கு என்ன பலனா இருந்ததுன்னா, எஸ்ஆர்ல வந்து இந்த எலெக்ஷன் தோத்தது போனதுக்கு அப்புறம் எலெக்ஷன் வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்னால தான் நாங்க 65 லட்சம் வாக்குகள் எடுத்துட்டாங்க. 21 லட்சம் இறந்து போனவங்களுக்கு வாக்கு எடுத்திருக்காங்க. இறந்து போனவங்களுக்கு வாக்குரிமை இருந்திருக்கு, ஓட் லிஸ்ட்ல இருந்திருக்கு, அந்த வாக்கு எடுத்திருக்காங்க. 30 லட்சம் அங்க இருந்து மைக்ரேஷன் அவங்களோட வாக்கு எடுத்திருக்காங்க. பீகார்லயே அவங்க இப்ப இல்ல, வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்கதான் அதோட அர்த்தம். அந்த 30 லட்சம் வாக்குகள் அதை எப்படி எடுத்திருக்காங்க, 7 லட்சம் போலி வாக்குகள் இருந்திருக்கு, அதை எடுத்திருக்காங்க. சோ இது வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம். சோ இது பார்க்கும் வந்து கள்ள ஓட்டுகள் இருக்காங்க, இறந்து போனவங்களோட வாக்குகள் எடுத்திருக்காங்க. இது என்ன ஒரு விஷயம் சொல்லலாம், 35 லட்சம் வாக்குகள் வந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு போடணும்னு நினைச்சவங்க வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அது உண்மையா இருந்திருக்கும். பட் ஆனா இந்த எஸ்ஆர் குறித்து ராகுல் காந்தி பேசினதால அவருக்கு ஒரு அடிப்படையா கிடைச்ச காரணம் என்னன்னா, இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் எஸ்ஆர்னால தான் நாங்க தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கிடைச்சது. இப்போ கூட இந்த பிஜேபியில இருக்கவங்க என்ன விமர்சனம் செய்யறாங்கன்னா, அவர் வந்து பின்னாடி நடிக்க வரணும் அப்படின்னா நிறைய நல்ல வாக்குகள் வாங்கல அப்படின்னா ஒரு கெட்ட பேரா வரும். அந்த கெட்ட பேரை தவிர்க்கிறதுக்காக தான் இப்பயே எஸ்ஆர் குறித்து ஜென்சி மக்களுக்கு வந்து வாக்குகள் கொடுக்கறது எல்லாம் திமுக இருக்கவங்க வந்து நான் எந்த கட்சின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் சொல்றாரு. இந்த திமுக வந்து இந்த இளைஞர்கள் வந்து வாக்கு உரிமை கொடுக்காம தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயம் சொன்னாரு. அது எந்த கட்சின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் மறைமுகமாக குறிப்பிட்டாரு. நேரடியா நான் சொல்றேன். சோ அதனால அவர் மீண்டும் நடிக்க வரணும்னா நல்ல வாக்குகள் வாங்குறேன்னா இதை வச்சு மடைமாற்றம் செய்யணும், இந்த கெட்ட பேரை மடைமாற்றம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. தாவேகா சைட்ல இருந்து கேட்க வந்து இல்ல உண்மையால மக்கள் பிரச்சனை, அதுக்காக நாங்க குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சைட்லயும் சொல்றாங்க. சோ மக்களாகி நீங்க இந்த 2 டாபிக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் எந்த டாபிக்கை கொடுத்து வீடியோ போடலாம் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.